Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam. Bismillahir rahmanir rahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. In uridu illa al-islaha mastata'tu wa ma tawfiqi illa billah alayhi tawakkaltu wa ilayhi unib. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Sadaqallahu maulana al-azim. மதரசத்துல் ஃபுர்கானியாவினுடைய சிறப்பான இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கண்ணியம் நிறைந்த நிர்வாக பெருமக்களே, சையது முகமது உஸ்மானி ஹசரத் அவர்களுடைய தலைமையிலே அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு சமூக மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகளே, பாசத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஜமாஅத் கமிட்டியினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற சமுதாய பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி நாங்களும் இந்த சமூகத்தில் மனிதர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈண்டெடுத்த எங்களின் அன்பு தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இங்கே குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் பிரார்த்தனையை கொண்டு துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எங்களுக்காக இந்த மனுஷன் பயான் பண்ண போகிறான், நாங்களே எப்படா முடித்து வீட்டுக்கு போகலாம், அந்த பிள்ளைங்களுடைய பரிசெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். இவர் வேறு பயான் பண்ண போகிறாராம்ல அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. நான் ஒரு அரை மணி நேரமாவது வந்ததுக்கு பேசியாகணும். நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு இப்போவே முடிச்சிடலாம், சலாம் சொல்லிட்டு உட்காந்துடலாங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குர்ஆன் சொல்லும், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் பயனளித்தால். நம்ம யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் தெரியுமா? அட்வைஸ் தான் ஈஸியாக பண்ணிடுவோம்ல, எல்லாருக்கும் பண்ணுவோம், நமக்கு 1000 பேர் பண்ணுவோம், நம்ம 1000 பேருக்கு பண்ணுவோம். அட்வைஸுங்கிறது பயனளிக்கணும். நான் சொல்கிறது இங்கே வந்திருக்கிற ஒரு 4 பேருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டில் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு நான் இங்கே பயான் பண்ணணும்னா நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வர வேண்டிய தேவையில்லை. அதனால் ஒரு அரை மணி நேரத்தில் நானும் முடிச்சிருவேன். உஸ்தாதும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய சிந்தனைகளை இங்கே தந்துட்டீங்கன்னு சொன்னால், அது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த, இவ்வளவு சிரமப்பட்டு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிர்வாக பெருமக்கள், ஆசிரியர்கள், வந்திருக்கிற நிர்வாகிகள், நீங்கள் நான் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணலாமா? புளியங்குடிக்காரவங்க ரொம்ப நல்லவங்க. நான் ஏற்கனவே இந்த லெமனை பற்றி சொல்லியிருக்கிறேன் முன்னால். சொன்ன வருஷம் அதையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. லெமன் எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கிளே இருக்கும். அதனால் இந்த மார்க்கத்தை உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அசடுகளை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கும் லெமன் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னு சொன்னால், அந்த லெமன் சிட்டியில் இருக்கிற உங்ககிட்ட எவ்வளோ உற்சாகம் இருக்கணும், இங்கே வர்ற எங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்கணும். எங்கள் மனசில் இருக்கிற, உடம்பில் இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுக்கிற இந்த ஒரு மனசில் இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுத்துட வேண்டாமா? அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது மிகப்பெரிய சவாலாக, பிரச்சனையாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்படியே தான் நம்ம
வாழ்க்கை போய்கிட்டு இருக்குமா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த தம்பிமார்களை கொஞ்சம் ஏதாவது வாலண்டியர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? நாம ஒரு சத்தியமான மார்க்கத்தில் இருக்கிறோம்னா, உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம்னா, அல்லாஹ்வை நம்புறோம்னா, அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், நம்முடைய துஆக்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாமலே இருக்குதே. முஸ்லிம்களை அழிக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான். முஸ்லிம்களை யாரெல்லாம் அழிக்கிறானோ அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், அவன்கிட்ட காசு இருக்கு, அவன்கிட்ட பணம் இருக்கு, அவன் ஜெயிச்சுட்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம், ரசூலை நம்புறோம், நமக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா தீர்வு இருக்கு. இருக்கா இல்லையா தீர்வு? ஏக்கா இருக்கா இல்லையாக்கா? அப்படி சொல்லுங்கக்கா, உற்சாகம், மாஷா அல்லாஹ். இப்பதான் லெமன் கொஞ்சம் வெளிப்படுது. பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கு. எங்க இருக்குங்கிறது தான் நம்ம கிட்ட பெரிய பிரச்சனை. அது எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் அது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கல்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. தீர்வை எங்க வச்சிருக்கிறோம்னா இங்க வச்சிருக்கிறோம். தீர்வை எங்க வச்சிருக்கிறோம்? இதுல இருக்குங்கிறது நமக்கு தெரியுதா? இதுல இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இதுல இருக்கு. ஆனா இது வீட்டுல பத்திரமா இருக்கு. வீட்டுல பத்திரமா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். டெய்லி அதை எடுத்து புரட்டி வாசிச்சு அதை ரிசர்ச் பண்ணா அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு அதுல இருக்கும். அது நமக்கு கிடைச்சிரும். அப்படி ஒரு முயற்சி பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? இதுல இருக்கிற அற்புதங்கள் இருக்குல்ல, நம்ம ஏதோ குருட்டுத்தனமா நம்புறோம். குர்ஆனை ஓதுனா அது கிடைக்கும், இது கிடைக்கும்னா முதல்ல இந்த ஹஸரத்துமார்கள்லாம் நல்லா இருக்கணும் புளியங்குடியில, அப்படிதானே? குர்ஆனை ஓதுனா அது கிடைச்சிரும், குர்ஆனை ஓதுனா இது கிடைச்சிரும் அப்படின்னா முதல்ல கழுநீர்குளம் வீரசிகாமணி ஹஸரத்து, நம்ம இந்த பள்ளிவாசல் ஹஸரத்து, சையது முகமது ஹஸரத்து, குபா மஸ்ஜிதினுடைய ஹஸரத்து, இப்படியே எடுத்துக்கோங்களேன். மேலே பள்ளி கீழே பள்ளி, இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் புளியங்குடியில. சொல்ற ஹஸரத்துமார்களே இன்னும் அந்த பழைய எக்ஸல்ல ஆக்டிவால, இவங்கெல்லாம் பென்ஸில் ரோல்ஸ் ராய்ஸில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்மளும் நம்பி ஏதோ இருக்குடா குர்ஆன்ல தூக்கு அள்ளிக்கிட்டு கொடுக்குதாம்ல அப்படின்னு நம்புவோம். இதில் என்னன்னா நிறைய அற்புதங்கள் ஒளிந்து கிடக்கிறது. அந்த அற்புதங்களை நம்ம படித்து ஆய்வு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஹோப் கிடைச்சிடும், ஒரு கான்ஃபிடென்ட். ஆமாம், இதில் பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது, அதனால் அதை முன்னோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ நடக்குதாம்ல, ஏதோ கிடைக்குதாம்ல, அதையும் கொஞ்சம் ஓதி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அல்லாஹ்வுக்கு அதில் விருப்பமே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், மினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபிஹி ஃபஇன் அஸாபஹு கைருன் இத்மஅன்னா வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி ஹஸிரத் துன்யா வல் ஆখিরাহ ذلك هو الخسران المبين. சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் ஏதோ சொல்கிறான். இந்த தங்கச்சி ஹாஃபிலாவா? சொல்லுமா, ஹாஃபிலாவா? இல்லை, நான் ஓதும்போது கூட சேர்ந்து ஓது அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான பெண்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது இருக்குதே, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். குர்ஆனிய பெண்கள்கிட்ட அவ்வளவு விஷயம், பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது, அவ்வளவு விஷயம் கொட்டி கிடக்குது. நாம அதை பயன்படுத்தாமலேயே வச்சிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, நான் எங்க ஊர்ல பேசும்போது கூட சொன்னேன், இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சுல, என்னமோ நடந்துச்சு, ஒரு போர் நடந்துச்சுல, இந்த போருக்கு பின்னால் உலகம் முழுவதும் கூகுள்ல தேடிய ஒரு பெண்மணியினுடைய பெயர் என்னது? செய்தியில பாத்திமாவா? சோஃபியா குரைஷி. சோஃபியா குரைஷி என்கிற அந்த இஸ்லாமிய பெண்மணியை உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் போய் சர்ச் பண்ணி யார் அந்த பிள்ளை, யார் அந்த பொம்பளை, நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யுத்தத்திற்கு இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு தலைமை தாங்கி
பாகிஸ்தானுடைய முகாம்களை குறிவைத்து தாக்குகிற அந்த பொறுப்பை ஒரு இஸ்லாமிய பெண்மணியிடத்திலே 140 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு பெண்மணிக்கு, அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு இந்தியாவினுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்மணிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தேடி 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 சோஃபியா குரைஷியினுடைய புகழ் உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கிறது. அவங்க வாப்பா அத்தா ஒரு ஹசரத், மிலிட்ரி மேன் தான். அவங்க கிராண்ட் ஃபாதர் மிலிட்ரி மேன், அவங்க ஃபாதர் மிலிட்ரி மேன். மிலிட்ரி மேன்னா மிலிட்ரியில இருந்து குர்ஆனை முஸ்லிம் ராணுவ வீரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்குன்னு இமாம்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பொறுப்பிலே அவருடைய தந்தை இருந்திருக்கிறார் என்கிற செய்தியும், அவருடைய கணவனும் மிலிட்ரி மேன். அப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணியினால உலகம் வியக்குகிற அளவிற்கு, பிரபல்யமாகுகிற அளவிற்கு மிகச்சிறந்த சாதனைகளை செய்ய முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட் உலக பெண்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. இப்போ புளியங்குடி அக்காமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் வரணுமா வேண்டாமா? நாம் எவ்வளவு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த பீடி கொஞ்சம் இன்னும் பீடி சுற்றுறதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பீடியினுடைய ஆசை கத்திரி எல்லாம் தூர வச்சுட்டு ரிமோட்டை எடுத்துகிட்டு பிஸ்மில்லான்னு உட்காந்துடுறோம். எத்தனை சீரியலோ மாறி 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 உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இப்படியே தொலைக்க போகிறோமா? இது தூக்கி எறிஞ்சிட்டு குர்ஆனை பிடிங்க, குர்ஆனை தூக்குங்க. குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்தால் உங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் உலகம் ஆய்வு செய்யும். மும்பையில் சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் மராட்டிய மாநிலத்தில் சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் பிள்ளை அதீபா என்கிற ஒரு பிள்ளை IAS ஆகியிருக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள், ஆட்டோ டிரைவரோட மகள் சுதந்திர இந்தியாவில் மராட்டிய மாநிலத்தில் முதல் கலெக்டராக வர முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியாதா? முடியுமா முடியாதா? உங்கள் பிள்ளைகளை உருவாக்க முடியுமா முடியாதா? அப்படி ஒரு முயற்சி பண்ணுங்க நீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக அப்படி ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும். நம்ம குர்ஆனை இப்படியே வச்சிருப்போம், யாராவது மௌத்தா போனா எடுப்போம். என்ன நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? மௌத்தா போனா ஓதுறதுக்கு தான் குர்ஆனு. குர்ஆன் அப்படியெல்லாம் சொல்லல, ஹையா உயிரோடு இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருவதற்காக, உணர்வை ஊட்டுவதற்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா நாயகி இருக்காங்கல்ல, ஆயிஷா நாயகி தெரியும்ல, யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார். நிறைய ஹதீஸுகளை அறிவித்த பெண்மணி. நிறைய ஹதீஸ்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற பிரபல்யமான அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிற நிறைய ஹதீஸுகளை ஆதாரபூர்வமாக அறிவித்த அந்த தாயார், அவங்க குர்ஆனில் எதை கேட்டாலும் அதுக்கு தஃப்சீரை சொல்லுவாங்க, எந்த ஹதீஸை கேட்டாலும் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டம் இருக்குல்ல, இப்போ குர்பானிக்குன்னு சட்டம் இருக்கும்ல, இப்போ நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது, இதனுடைய சட்டத்திட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹஸரத்மார்கள்ட்ட போய் தானே கேட்குறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னால 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். இந்த 40 ஆண்டு காலமும் அவர்கள் செய்த சேவை என்ன தெரியுமா? மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள், ஹதீஸை சொல்லிக் கொடுத்தார்கள், ஃபிக்ஹ் சட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், சொத்தினுடைய பாக பிரிவினை சட்டம் இருக்குல்ல அதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனா அவங்க அக்கா மகன் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, சின்ன அம்மானை தான் கூப்பிடுவாங்க, அம்மா நீங்கள் குர்ஆனை சொல்கிறீங்க, நீங்கள் ஹதீஸை சொல்கிறீங்க, நீங்கள் ஃபிக்ஹை சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் கூடயே இருந்திருக்கீங்க, வஹி வரும்போது நீங்கள் கூட இருந்திருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்லும்போது கூட இருந்திருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் மிம்பரில் நின்று பேசுகிறத நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ஆனால் யாராவது ஏதாவது நோயோடு வந்தால் அவர்களுக்கான மெடிசனை, மருந்தை, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறீங்களே. நம்ம சொல்லுவோம், கடுக்காய் சாப்பிட்டால் என்ன சொல்லுவோம்? மிடுக்காய் இருப்பான், அப்படி தானேங்க பழமொழி. உங்கள் ஊரில் அது இல்லையா?
சரி, இப்படி இப்ப நிறைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி தந்த மருத்துவ குறிப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனா ஆயிஷா நாயகி டாக்டர் எழுதுவாங்கல்ல பிரிஸ்கிரிப்ஷன், எந்த நோயோடு யார் வந்தாலும் அதற்கான மருந்தை சும்மா குருட்டுத்தனமா சொல்றது இல்ல, கிரேக்க அவங்க தான் மருத்துவ உலகத்தினுடைய துவக்கம். அந்த மருத்துவ குறிப்புகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அரபுலகத்திலேயே முதலாக கிரேக்க மருத்துவ முறையை கொண்டு வந்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்ப அவங்க கேட்டாங்க, அம்மா நீங்க குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹ் அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கூட இருந்ததுனால சொல்றீங்க, இங்க மருத்துவத்தை நீங்க எங்க இருந்து படிச்சீங்க, எப்படி நீங்க டாக்டர் ஆனீங்க? அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு நிறைய மருத்துவ குழுக்கள் வரும். அவங்க வந்திருக்கிற நேரத்தில் ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது தலைவலி பல்வலி அப்படியாவது சின்ன சின்ன நோய்கள் இருக்கும், அதற்கு அவர்கள் மருந்துகளை சொல்லுவார்கள். நான் கிச்சன்னா ஒரு பெரிய லென்த்தான வீடெல்லாம் இல்லைல்ல, 8க்கு 10 ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருக்கும், 8க்கு 10, அதில் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, இது லிவிங் ரூமு இது கிச்சன், இப்படி தானே இருக்கும். இப்படி இருக்கிற இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்து நான் அதை குறிப்பெடுத்துக் கொள்வேன். இப்படி ரசூலை பார்க்க வந்த மருத்துவ குழுக்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகளை எல்லாம் எடுத்து நான் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மருத்துவத்தின் தாய் என்று முஸ்லிம் சமூகத்திலே அழைக்கப்பட்டார்கள். கல்யாணத்திற்கு பின்னால் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணத்திற்கு பின்னால் தான் எல்லாவற்றையும் படித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால என் அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியும். நீங்க மிலிட்டரியில கர்னல் ஆகலாம் அல்லது கர்னல் ஆகலாம், ஜெனரல் ஆகலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு பின்னால் நீங்கள் படித்து IAS ஆகலாம், IPS ஆகலாம், தஹசில்தார் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம். எந்தெந்த துறைகளில் உங்களால் சாதிக்க முடியுமோ அத்துணை துறைகளிலும் உங்களால் சாதிக்க முடியும். இது உம்மஹாத்துல் முஃமினீனான மூமின்களின் அன்னையரான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த வாழ்விலிருந்து நம்மால் படித்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லிட்டு வந்தது, இந்த சகோதரி ஓதுனதுனால நான் இந்த விஷயத்துக்கு வந்தேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வ மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மக்களில் சில பேர் அப்படி ஓரமாக நின்று இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓரமாக நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஓரமாக நின்று வணங்குறதுனா பள்ளிவாசலில் ஓரமாக நின்று தொழுதுட்டு போகிறது அப்படின்னு இல்லை. ஃபைன் அஸாபஹு கைருன், அவர்கள் வணங்க ஆரம்பித்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னு சொன்னா நித்மா அன்னபிஹி, அதில் தொடர்ந்து மன நிம்மதியோடு அந்த வணக்கத்தை தொடர்கிறார்கள். வைனசாபத்துஹு ஃபித்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, சோதனை வந்துருச்சு அப்படின்னா, இன்கலப அலா வஜிஹி, தாங்கள் வந்த திசையை நோக்கி திரும்பி விடுகிறார்கள். என்ன அல்லாஹ், என்ன தொழுகை, என்ன நோன்பு, என்ன குர்ஆன், வாங்க சேர்த்து நானும் காலாகாலம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேன். வட்டிக்கு வாங்குறவெல்லாம் நல்லா இருக்கா, ஓடி போகிறவெல்லாம் நல்லா இருக்கா, புறம் பேசுகிறவெல்லாம் நல்லா இருக்கா, நான் மட்டும் பாருங்க அல்லான்னு உட்கார்ந்துருக்கேன், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. அப்போ இபாதத்து என்பது தனக்கு நடக்கிற நல்லதை அல்லது சோதனையை வைத்து தீர்மானிப்பதல்ல. அல்லாஹ் சொல்லுவான், ஹசிர துன்யாவல் ஆகிரா, இப்படி இருக்கிறாங்கல்ல இவர்கள் உலகத்தையும் மறுமையையும் இழந்து விட்டார்கள். இப்படி இருக்கிறவங்க நல்லது நடந்தா தொழுகிறது, கெட்டது நடந்தா தொழுகையை விட்டுறது, அல்லது கெட்டது நடந்தா உடனே போய் அல்லாஹ் அப்படின்னு தொழுகிறது, நல்லது நடந்தா அல்லாஹ்வை அப்படியே மறந்துடுறது. இப்படி இருக்கிறவங்க ஹசிர துன்யாவல் ஆகிரா, ஆகிரத்தையும் துனியாவையும் அவர்கள் நஷ்டமாக்கிட்டாங்க. தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இது மிகப்பெரிய பகிரங்கமான நாசம், நாசத்திலேயே ரொம்ப பெரிய நாசம் இதுதான் என்று குர்ஆன் சொல்லும். அப்போ நாம அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், நமக்கான பிரச்சனைகளுடைய தீர்வு இதுல இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்பி, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அல்லாஹ் என்ன ஏற்படுத்தி இருக்கிறானோ அது நடந்தே தீரும், அதுதான் நடக்குது, அவன்தான் தீர்வு என்கிற உறுதியான நம்பிக்கையோட இபாதத்தை செய்யணும். உறுதியான நம்பிக்கையோட நாம பிரார்த்தனை செய்யணும். இதனால தான் கர்ப்பமாகிற பெண்களுக்கு, கன்சீவா இருப்பாங்கல்ல, இந்த பெண்களுக்கு சூரா மரியமை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
அப்படி என்ன மரியம் சூறால என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், ஒரு தன்னம்பிக்கை வேணும்ல, இதை செஞ்சா இது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை வேணும்ல. அப்படி என்ன, திக்ரு ரஹ்மதி ரப்பிக அபதஹு ஜக்கரியா இத நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா قال ربي إني وهن العظم مني واستعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. இந்த தர்ஜுமாவை போய் நீங்க இன்ஷா அல்லாஹ் எடுத்து பார்க்கணும். பாப்பீங்களா, பெண்களுக்கானது இது. இதே கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏன் ஓத சொன்னாங்க அப்படிங்கிற தர்ஜுமாவை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதில் ஜக்கரியா நபி 90 வயசில் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சு. 90 வயசில் ஒருத்தர் எப்படி இருப்பார்? எலும்பெல்லாம் பலகீனமாயிரும், அப்படி தானே? நரம்பெல்லாம் சுருங்கிரும், தோலெல்லாம் சுருங்கி போகும், முடியெல்லாம் நரைச்சிரும். கம்பை ஊனிட்டு வந்து நம்ம அசரத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் பள்ளிவாசலில் நம்ம அசரத்தானே இருக்காங்க, அசரத்திட்ட வந்து 90 வயசுக்காரரு, அசரத்து எனக்கு ஒரு பிள்ளை வேணும் துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அசரத்து என்ன செய்வாங்க? கம்பு ஊனி நடக்கிற காலத்தில் உங்களுக்கு பிள்ளையா? நம்ம அப்படி தானே செய்வோம். 40 வயசுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா ஏதாவது அடாப்ஷன் எடுக்கலாமே அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்பும் இல்லவே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் 90 வயசுல ஜக்கரியா நபி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்ன எலும்பு பலகீனமாயிருச்சு, நரம்பெல்லாம் சுண்டி போயிருச்சு, நரையும் விழுந்துருச்சு, என் மனைவிக்கும் வயசாயிருச்சு, ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அப்ப என்ன நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உடல் வலிமை, உயிரணுக்கள், இரத்த அணுக்கள் இதெல்லாம் குழந்தையை கொடுக்கிறது. இதெல்லாம் இருக்கிற வாட்டச்சாட்டமான இளைஞர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குல்ல, இதெல்லாம் கருப்பை வலுவாக இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குல்ல. அப்ப கருப்பை வலுவாக இருந்தால், உயிரணுக்கள் நிறைய இருந்தால் கண்டிப்பா குழந்தை பிறந்திருக்கணும். ஆனா எத்தனை கோடீஸ்வரர்களுக்கு குழந்தை இல்லாம அடாப்ஷன் பண்றாங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்தியா முழுவதும் கருத்தரித்தல் மையம் பெருகி வருகிறது. ஒரு காலத்துல கருத்தரித்தல் மையம்னா என்னன்னே தெரியாது, அப்படி ஒன்று இருக்கானே நமக்கு தெரியாது. இப்போ எவ்வளவு பெருகிட்டு வருது அப்படின்னா, குழந்தையை கொடுப்பது என்பது இறைவனுடைய ஆற்றல் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 90 வயசு என்ன, 80 வயசு என்ன, அப்போ ஜக்கரியா நபி துஆ செய்கிறாங்க, அல்லாஹ் இதெல்லாம் பலகீனம்தான், ஆனால் பிள்ளைய கொடுக்கறது யாருக்கா? நீ கொடுக்கிற. நான் உன்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, யஹ்யாங்கிற பேரோட ஒரு பிள்ளையை தருவேன். அல்லாஹ் என்ன சொன்னா, வெறும் பிள்ளையை தருவேன் இல்லை, ஒரு ஆம்பளை பிள்ளையை தருவேன். அந்த பிள்ளைக்கு என்ன பேரு? யஹ்யாங்கிற பேரோட தருவேன். இதை கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் ஓதுற நேரத்தில் அந்த கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், நீட்டில் தோத்தாலும் சரி, கேட்டில் தோத்தாலும் சரி, லைஃப்பில் தோத்தாலும் சரி, இதெல்லாம் அல்லாஹ். நம்ம கிட்ட எதுவும் கிடையாது. என்னால எதுவும் சாத்தியமாக போறதில்லை, என்னால எதுவும் முடியாதுங்கிறதும் இல்லை. எது நடந்தாலும், நான் ஜெயித்தாலும் இறைவனுடைய புறத்தில் உள்ளது, நான் தோற்றாலும் இறைவனுடைய புறத்தில் உள்ளது, என்ன இழப்பு எனக்கு நேர்ந்தாலும் அது இறைவனுடைய புறத்தில் இருந்து உள்ளது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருப்பேன், அவன் தருவான் என்கிற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அவனை பற்றி கவலைப்படணுமா? படிக்கிற இடத்துல கெட்டு போயிடுவானோ, வேலைக்கு போகிற இடத்துல கெட்டு போயிடுவானோ, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட தனி குடித்தனம் போயிடுவானோ, எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டியதே இல்லை. ஏன்? இறைவனின் மீது இருக்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கும். இறை நம்பிக்கையோடு ஒரு குழந்தையை நம்மளால் உருவாக்கியும் எடுக்க முடியும். அப்ப இந்த நம்பிக்கையோடு ஜக்கரியா நபி அவர்கள் துஆ செய்தார்களே, இப்படி ஒரு நம்பிக்கையில நம்ம என்னைக்காவது ஏதாவது ஒன்று அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோமா? சொல்லுங்க பாப்பா. ஏன் அல்லாஹ் எனக்கு தருவான், இன்னைக்கே தரணும், நாளைக்கே தரணும், அடுத்த வாரமே வேணும், அடுத்த மாசமே வேணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் தருவான், அவன் எப்போ விருப்பப்படுறானோ அப்ப தருவான். எனக்கு எப்ப அது தரணும்னு அவன் நினைச்சிருக்கிறானோ அப்ப அது தருவான் என்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் இதுவரையிலும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நாம் செய்திருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் இனிமே செய்யுங்க ஒரு உறுதியோட, நம்பிக்கையோட. ஜக்கரியா நபிக்கு 90 வயசுல யஹ்யாங்கிற குழந்தையை கொடுத்த அல்லாஹ் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் எல்லாம் அழுகி போய் நாற்றம் எடுத்து
எல்லா உறுப்புகளும் சேதமடைந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் சேதமடைஞ்சதுக்கு பின்னாலையும் ஒரு தண்ணியில குளிக்க சொல்லி அல்லாஹ் மொத்த நோயையும் குணப்படுத்தினானே, அந்த அல்லாஹ் என் கேன்சரை சரியாக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் என் கிட்னியை சரியாக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் என் லிவரை சரியாக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் என் பிரஷரை சரியாக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் இந்த சுகரை இல்லாம ஆக்கிர மாட்டானா? அவனால் முடியும். அவன் தந்தது, அவன் கொடுத்தது, அவன் எடுத்தது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் தருவான், எனக்கும் குணத்தை தருவான், எனக்கும் ஆரோக்கியத்தை தருவான், எனக்கும் செல்வத்தை தருவான், எனக்கும் அதிகாரத்தை தருவான் என்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். அப்படி துஆ செய்யலாமா? ஃபிரௌன் இருக்கான்ல, தெரியுமா உங்களுக்கு? புளியங்குடியில் இருக்காங்களா யாராவது? இல்ல என்ன கை காட்டாதீங்க. ஃபிரௌன் எவ்வளவு கொடூரமானவன். லிகுல்லி நபியின் ஃபிரௌன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஃபிரௌன் இருக்கான். அப்படின்னா நம்ரூது, காரூனு, ஹாமானு, அபூஜஹ்லு, அபூலஹப் இவர்கள் எல்லாம் நபிமார்களை எதிர்த்தவர்கள் தான். ஆனால் இதில் எல்லாம் ரொம்ப மோசமானவன் யாரு? ஃபிரௌன். அதனால தான் லிகுல்லி நபியின் ஃபிரௌன், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஃபிரௌன் இருக்கிறான்னு ஃபிரௌனை மேற்கோள் காட்டுகிற அளவுக்கு ஃபிரௌன் மோசமானவன். ஃபிரௌனுக்கு எதிராக மூசா நபி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என் சமூகத்தை எல்லாம் அடிமைப்படுத்துறான், என் சமூகத்தை அழிக்கிறான், என் சமூகத்தினுடைய பெண்களை நாசப்படுத்துறான், என் சமூகத்தினுடைய குழந்தைகளை இல்லாமாக்குறான், யா அல்லாஹ் இவர்களிடத்தில் இருந்து என்னுடைய சமூகத்தை பாதுகாத்துருன்னு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மூசா நபியினுடைய பட்ட பேர் என்ன தெரியுமா? கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர்கள். அல்லாஹ்வோடு டெய்லி ஸ்டாலின் கூட நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக முதல்வரோட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். எங்க டெய்லி பேசுறவர் அவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஏங்க நம்ம ஊர் விஷயமா இல்லை என் விஷயமா என் குடும்ப விஷயமா ஏதாவது நீங்க செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்வோடு டெய்லி பேசக்கூடிய மூசா நபி ஆனால் பிரார்த்தனை செய்கிறார்கள். எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷம் துவா செஞ்சதுக்கு பின்னால தான் ஃபிரௌனுக்கே அழிவு வந்துச்சு. நம்ம ஒரு 4 தடவை கேட்டிருப்போம், இல்லை ஒரு 40 நாள் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன அல்லாஹ், இந்த அல்லாவுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, நம்ம கேட்கறத மட்டும் அவனுக்கு காதே கேட்கும் இப்படின்னு நிராசைக்கு போயிரும். இன்னஹு லா யயஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இழந்ததற்கு பின்னால் சொல்லுவார்கள், 80 வருஷம் காத்திருந்து, எத்தனை வருஷம்? என் பிள்ளை வருவான், என் பிள்ளை அல்லாஹ் தருவான் அப்படின்னு 80 வருஷம் காத்திருந்தார்கள். காத்திருக்கிற நேரத்தில் பிள்ளைகளிடத்திலே சொல்லுவார்கள், லா யயஸு மிர் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து காஃபிர்கள் தான் நிராசை அடைவார்கள். ஒரு மூமினுக்கு நிராசையே இருக்காது. ஒரு மூமினுக்கு அவன் வெக்ஸ் ஆகவே மாட்டான், அவன் நிராசை அடையவே மாட்டான். அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருப்பான், அவனை வணங்கிக்கிட்டே இருப்பான், அவன் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் நபிமார்களுக்கே 40 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 120 வருஷம்லாம் கழிச்சு தான் கொடுத்துருக்கான். நீங்களும் நானும் என்ன நபிமார்களா? அல்லாஹ் கொஞ்சம் பிற்படுத்தி தருவான், ஆனால் தருவான் என்கிற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் பயணிக்கணும். குர்ஆன்ல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஃபிரௌனை பற்றி தான் குர்ஆன்ல சூரத்து துஹான், ஃபமா பக்கத் அலைக்குஹுமுஸ் ஸமாஉ வல் அர்து சொல்லுமா, வமா கானு முன்லரீன். இந்த வசனம் சமீபத்தில் லட்சக்கணக்கான இந்த அகழ்வாராய்ச்சி செய்வாங்கல்ல, தொல்பொருள் ஆய்வு, இப்போ இந்த வக்ஃபு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இந்த தொல்பொருள் ஆய்வுக்கு கீழே ஏதாவது ஒரு பள்ளிவாசல் ஆய்வு பண்ண வேண்டி வந்தாச்சுன்னா அந்த பள்ளிவாசல் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் லட்சக்கணக்கான பேர் சமீபத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு இந்த வசனம் காரணமா. இது ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்லரீன். அவர்கள் மரணித்த காரணத்தினால் வானம் அழாது. அந்த வசனத்தினுடைய அர்த்தம், அவன் செத்து போனதுக்கெல்லாம் வானம் அழாது, பூமியும் அழாது. அவனை இனிமேல் திரும்ப வருவான்னு யாரும் எதிர்பார்த்துட்டும் இருக்க மாட்டாங்க. நான் மௌத்தா போயிட்டேன் அல்லது நீங்கள் மௌத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், புளியங்குடியில் எத்தனையோ பேர் மௌத்தா போயிருங்க. எவ்வளவு வசதியானவர்கள், எவ்வளவு செல்வாக்கானவர்கள், எவ்வளவு வீரமானவர்கள் மௌத்தா போயிருக்காங்கல்ல.
யாருக்காவது வானம் எழுதிருக்கா, பூமி எழுதிருக்கா? எப்படியும் வந்துருவாரு அப்படின்னு யாரையாவது எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்களா? போனவர் தான். நம்ம வேணா அழுவோம் கொஞ்சம். அதுவும் சில பேர் நம்ம அழலைன்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவ ஏதாவது சொல்லிடக்கூடாதேங்கிறதுக்காக வேண்டி அழுகிறது. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அல்லாஹ் சொன்ன இந்த வசனம், இது இப்போ சமீபத்தில் லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு இந்த வசனம் ஏன் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபிரௌன் இருக்கான்ல, ஃபிரௌனே ஒரு பெரிய அத்தாட்சி. 5000 வருஷத்துக்கு முன்னால் நைல் நதியும் கடலும் சந்திக்கிற இடத்துல மூழ்கி போன ஒருத்தவனை அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌனுக்கு தலைவலி வந்ததில்லை, காய்ச்சல் வந்ததில்லை, அவன் மழை வருனா வரும், மழை வேண்டானா நிற்கும். இவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையான ஒரு பெரிய வல்லாதிக்க சக்தியாக இருந்த ஃபிரௌனை அல்லாஹ் சொன்னான், நீயும் வாழ்ந்தே நீயும் செத்து போனங்கிறத ஒரு படிப்பினையாக உனக்கு பின்னால் வருபவர்களுக்கு உன் உடம்பை நான் பாதுகாத்து வச்சிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னைக்கு அது எங்க இருக்கு? புளியங்குடியிலையா? எஜிப்தில் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் எஜிப்தில் மியூசியத்தில் இருக்குது. இந்த உம்ராவுக்கு போகிறவங்க சில நேரத்தில் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்கல்ல, டூரிசம் மாதிரி, செங்கடல், இந்த மியூசியம், பலஸ்தீன், இப்படி போகிற இடத்துல அதையும் நமக்கு காட்டி தருவாங்க. 10 பவுண்டுகள் கொடுத்து தான் அதை பார்க்கணும். செத்து போன அந்த டெட் பாடியை எவ்வளவு 10 பவுண்டு கொடுத்து நம்ம அதை பார்த்துட்டு வருவோம். ஏன் பார்த்துட்டு வருவோம்? அவனே செத்துட்டான், நான் ஏமாத்துறோம். என்கிட்ட எவ்வளவு நோய் இருக்குது, அவன்கிட்ட இருக்கிற மாதிரி அதிகாரம் இதெல்லாம் என்கிட்ட இருக்க ஒன்றும் இல்லை, அவனே செத்து போயிட்டான். அவ்வளவு பெரிய மோசமானவன், ஆதிக்கம் படைச்சவன், ஒரு நோய் கூட வராதவன், நான் தான் கடவுள்னு சொன்னவன், அவனே செத்து போயிட்டான். அப்புறம் புளியங்குடியில் இருக்கிற நான்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் எல்லாம் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஃபிரௌனுடைய மம்மி இருக்குல்ல, அந்த மம்மியிலிருந்து ஒரு பழைய காலத்தில் இந்த தோலில் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு செப்பு தகடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒன்று கிடைக்குது. அது 3000 வருஷத்துக்கு முன்னால் அவர்களுடைய லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது. அதை இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள், நம்ம கூட இந்த தஞ்சை கோயிலுக்கு அல்லது ஏதாவது பழைய கட்டிடங்களுக்கு போனீங்கன்னா அதில் கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டு நம்மளால் படிக்க முடியுமா? அதை இப்போ வேணால் என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற செல்ஃபோனில் இருக்கிற நவீன ஆப்பில் என்ன செய்யலாம், அதை ஃபோட்டோ எடுத்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்கலாம். இப்போ செல்ஃபோன் வரமா சாபமாங்கிற ஒரு பட்டிமன்றம் நடத்துனாங்கல்ல, இப்படியான ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது, அதை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறாங்க. அதில் ஃபிரௌனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர், அந்த காலத்தில் புகழ்ந்து, புலவர்கள் புகழ்ந்து காசு வாங்கிட்டு போவாங்கல்ல, அப்படி வந்த ஒரு புலவர் அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஃபிரௌனை புகழ் பாடும்போது, நீங்கள் இறந்து போனால் வானம் அழும், நீங்கள் இறந்து போனால் பூமி அழும், நீங்கள் இறந்து போனால் மீண்டும் வருவீர்கள் என்று நாங்களெல்லாம் காத்திருப்போம் அப்படின்னு அவர் பாடின அந்த கவி இருக்குல்ல, அது 3000 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னால அந்த மம்மியோட அது உள்ள வச்சிருந்துச்சு. அந்த மம்மி இடிஞ்சதுக்கு பின்னால் வந்த அந்த செப்பு தகடில் இருக்கிற அந்த வாசகத்தை இப்போ சமீபத்தில் எடுத்து அதை மொழிபெயர்த்து பார்த்ததற்கு பின்னால் படித்து கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம் சொன்னார், இதே வார்த்தை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதிர்ந்து போனார்கள். 3000 வருஷத்துக்கு முன்னால ஃபிரௌனுடைய அரண்மனையில் அவனை புகழ்ந்து பாடிய ஒரு புலவனின் வரிகள் எப்படி முஹம்மது நபிக்கு தெரிந்திருக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே. அதுவும் வேறு ஒரு மொழியில் இருக்கிறது. அந்த மொழியில் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், உண்மையில் இந்த வேதம் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்ததுதான் என்கிற நம்பிக்கையோடு லட்சக்கணக்கானவர்கள் இந்த குர்ஆனை நம்புகிறார்கள். இவ்வளவு நிறைய செய்திகள் கொட்டி கிடக்குது. அதனால நம்ம எல்லாரும் யூடியூப்ல எப்படி சமைக்கிறது, எப்படி பண்டம் செய்கிறது, எப்படி பலகாரம் செய்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் மேத்தமெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் மிராக்கிள்ஸ் இன் குர்ஆன், எப்படி மேத்தமெட்டிக்கல் மிராக்கிள்ஸ் இன் குர்ஆன் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டைப் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த அஜர்த்து என்னமோ சொன்னார
அதை கொஞ்சம் டைப் பண்ணி கூடம்லா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட அல்லது பசங்கள்கிட்ட சொல்லி அதை போய் எடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இது என்னது? இது ஒரு பொக்கிஷம். இவ்வளவு விஷயங்கள் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. அப்போ நாம் வேற எங்கே இல்லாமோ எதையெல்லாமோ தேடி போகிறதுக்கு பின்னால் இதை எடுப்போம், இதை தொடுவோம், இதை தொடர்வோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு பீடித்திருக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இதை ஓதணும், இதை ஓத வைக்கணும், இதை ஓத வைக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யலாமா? ஒரு குர்ஆனிய சமூகமாக நீங்கள் மாறினால் அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்து தான் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கூட லாயக்கில்லாதவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட, கட்டுப்படுத்தவே முடியாது, விளங்கவே மாட்டாங்க, உருப்படவே மாட்டாங்க, ஒரு அளவும் செய்ய முடியாது இவங்களை வச்சு, இப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உலகத்தின் தலை சிறந்த சமூகமாக அல்லாஹ் மாற்றியது இந்த குர்ஆனின் மூலமாகத்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் நம்மையும் மாற்றும், நம்முடைய சமூகத்தையும் மாற்றும், நம்முடைய மண்ணையும் மாற்றும், நம்முடைய தேசத்தையும் மாற்றும். இல்லை, இந்த உலகத்தினுடைய மாற்றத்திற்கே நம்மை இந்த குர்ஆன் காரணமாக்கும் இன்ஷா அல்லாஹ் என்கிற நம்பிக்கையோடு இந்த மதரசாவிற்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம். ஃபுர்கான்னா அத்தாட்சின்னு அர்த்தம். இந்த அத்தாட்சியை உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற பணியிலே நம்மையும் இணைத்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் இந்த இவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல சையது முகமது உஸ்மானி, இந்த மதரசாவை உருவாக்குவதற்கு இதன் மூலம் ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு வெறுமன குரானை ஓதிட்டு போகிறதில்ல. வெறுமன குரான் ஓதுறது இன்னைக்கு பலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக முஸ்லீம்களை கொண்டுகிட்டு இருக்கான்னு தெரியுமா? பெஞ்சமின் நெதன் யாஹூ அவனுக்கும் குரான் ஓத தெரியும், அவனுடைய அமைச்சரவையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் குரான் ஓத தெரியும். ஏன்னா அவனுக்கு அரபி தெரியும், அவன் அரபியை படிச்சிருக்கான். அரபி படித்த எல்லாரும் குரானை படிப்பான். அப்போ அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? வெறுமன குரானை படிக்கிறது ஓதுறது அப்படிங்கிறது இல்லை. குர்ஆன் என்பது பார்த்தால் இபாதத்து, ஓதினால் இபாதத்து, அதையெல்லாம் தாண்டி ஆய்வு செய்வது மிகப்பெரிய இபாதத்து. எப்போ ஆய்வு செய்கிறோமோ அதுக்கு பின்னால் தான் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். இல்லைன்னா நம்ம பாட்டில் உட்காந்துருவான், குர்ஆன் ஓத தெரியும், என் பிள்ளை ஓதிட்டான், மதரசாவில் 30 ஜுஸை முடிச்சுட்டான், இதனால் எந்த சமூக மாற்றமும் ஏற்படாது. அதனால் அப்படி ஒரு நகர்வை நோக்கி இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தை நகர்த்தி செல்லுகிற இந்த பணியிலே நம்முடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் உங்களின் மூலம் ஒரு சமூக மாற்றத்தை இந்த சமூகத்திற்கு கிடைப்பதற்கு காரண கர்த்தாக்களாக அல்லாஹ் உங்களையும் இந்த மதரசாவையும் ஆக்கி அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.